ஹலோ மக்களே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தவேக தலைவர் விஜய் சார் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி தவேக தலைவர் விஜய் சார் கொடுத்த வாக்குறுதிகளை பார்க்கலாம். பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பாதுகாப்பில் நமது ஆட்சி நம்பர் 1ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் மற்றும் கல்லூரிகளில் முதல் தரத்தில் இருக்கும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, போட்டி தேர்வுகளை சந்திக்கும் வகையில் அரசு பள்ளிகளில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அணுகும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடத்திட்டங்கள் கற்பிக்கப்படும். அதாவது மாநில மத்திய அரசு அலுவலகங்களை அணுகும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான கதவு பொருத்தப்பட்ட கழிப்பறைகள் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான கதவு பொருத்தப்பட்ட கழிப்பறைகள் உறுதி செய்யப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, உயர்நிலை பாடத்திட்டங்களில் அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் கல்லூரி சேர்க்கை குறித்து மாணவர்களுக்கு புரிதல் உண்டாக்கப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, போதைப் பொருள்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு இன்றைக்கி விஜய் சார் சொன்னதில் இன்றைக்கி இதுவும் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, மலை கிராமங்களில் பிரசவம் பார்க்கும் வகையில் அரசு சுகாதார மையங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆட்டோ லாரி ஓட்டுநர்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னும் விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான திட்டம் காலத்திற்கேற்ப உருவாக்கப்படும் அப்படின்னும் விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் தேவைகள் அறிந்து அவர்களுக்கான திட்டம் பார்த்திங்கன்னா காலத்திற்கேற்ப உண்டாக்கப்படும் அப்படின்ட்டு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்களில் சரிபாதி பெண்கள் இருக்கும் வகையில் மாற்றப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்களில் பார்த்திங்கன்னா சரிபாதி பெண்கள் இருக்கும் வகையில் மாற்றப்படும்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பேருந்து போக்குவரத்து இல்லாத மலை கிராமங்கள் என்ற நிலை உருவாக்கப்படும். பேருந்து போக்குவரத்து இல்லாத மலை கிராமங்கள் என்ற நிலை உருவாக்கப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. தென் தமிழகம் உள்பட தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அமைக்க கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, தமிழகம் உள்பட தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அமைக்க கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தவேக தலைவர் விஜய் சார் பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா இது. சரிங்களா?
சரி, இந்தந்த வாக்குறுதிகள் தான் தாவேகா தலைவர் விஜய் சார் வந்து கொடுத்துருக்குறாரு. ஓகே மக்களே, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மக்களே, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா மக்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடென்ட் இருங்க, ஜாலியாக இருங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.